ஹலோ மக்களே, வெல்கம் டு சதீஷ் நாண்டி vlogs. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என் பாப்பா வந்து சீஸ் பால் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து நான் வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து பன்னீர் இருந்துச்சு, சீஸ் இருந்தது. ஸோ பன்னீரில் வந்து சீஸ் பால் செய்யலான்னு சொல்லிட்டு பன்னீர் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/2 கப் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன், 1/2 கப் வந்து கடலை மாவு, அப்புறம் கார்லிக்கு, ஜிஞ்சர் ஆட் பண்ணிட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். சில்லி ஃப்ளெக்ஸ் அண்ட் ஆரிகானோ ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டேன். தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கேன். நான் வந்து 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பன்னீரை நம்ம ஒரு போர்ஷனாக இந்த பன்னீர்லேருந்து எடுத்துக்கிட்டு இதை வடை மாதிரி தட்டிட்டு நம்ம க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், சீஸ் க்யூப்ஸ், அதை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கிட்டோம், எந்த ஒரு கேப்பும் இல்லாமல். அப்புறம் கார்ன்ஃப்ளவரில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் க்ரம்ஸால் ஒரு கோட்டிங் கொடுத்துருங்க. நல்லா வந்து இதில் கோட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் அது செட்டாக வச்சுருக்கோம். இது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பால்ஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஆயிலை வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது தான் வந்து இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட்டாக இருக்கும், உள்ளே இருக்கிற இந்த பன்னீர் எல்லாம் வெந்திருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சீஸும் மெல்ட் ஆகிருக்காது, உள்ளே இருக்கிற பன்னீரும் வெந்திருக்காது, மசாலா அப்படியே இருக்கும். இப்போ எல்லாமே இது நல்லா வந்து வெந்துடுச்சு. நம்ம இதனால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா பன்னீர் பால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது நல்லா சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு, உள்ளே இருக்கிற பன்னீர் எல்லாமே சூப்பர்பாக வெந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டிப்போடு நம்ம எடுத்து சாப்பிடும்போது சூப்பர்பாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்களுக்கும் கொடுத்துருந்தேன், அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.